ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மண்வாசம் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்த்தியான சப்பாத்தி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் பச்சை பருப்பு சேர்த்து நம்ம செய்ய போகிறோம். இப்போ இதை வந்து நான் ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் முழு பச்சை பருப்பு எடுத்துருக்கேங்க, ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க. அது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகா, ஒரு 5 பல் பூண்டுங்க, அதையும் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு பேஸ்ட்டை நல்லா மைய அரைச்சி எடுத்துகிட்டு வரணும். இதை போய் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. அவ்வளோதாங்க, அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ அரைச்ச பேஸ்ட்டை இப்போ இந்த ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாங்க. இதில் தண்ணி பார்த்திங்கன்னா நீங்கள் கொஞ்சம் திட்டமாக தான் ஊற்றணும். ஏன்னா நம்ம இதில் போட்டு மாவை போட்டு பிசையணும். ரொம்ப சேர்த்துட்டிங்கன்னா மாவு அதிகமாக தேவைப்படுங்க. இப்போ இதிலே ஒரு பொடியாக நறுக்குன்னா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாங்க. இது கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் கார மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் தனியாத்தூள், பெருங்காயம் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் கரிஞ்சீரகம் சேர்த்துக்கலாங்க. இது சேர்க்கலைன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நார்த் சைடில் செய்யும்போது கரிஞ்சீரகம் அந்த ஓமெல்லாம் சேர்த்து அந்த பரோட்டா செய்வாங்க. அந்த வாசனை நல்லாயிருக்கும், அந்த செரிமானத்துக்கு கரெக்டாக இருக்கும். அதனால தான் சேர்க்குறாங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம். அது கூடவே பொடியாக நறுக்குன தனியா சேர்த்துக்கலாங்க, மல்லித்தழை சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு இப்போ நான் கோதுமை மாவு எடுத்துருக்குறேங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க. இதில் அளவுலாம் எதுவும் கிடையாதுங்க. நீங்கள் சேர்த்துட்டு பிசையும் போது உங்களுக்கு சப்பாத்தி பதத்துக்கு மாவு சேர்க்கணும். அதுதான் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நீங்கள் பிசையும் போது உங்களுக்கு தெரியுங்க. அந்த அளவுக்கு நீங்கள் மாவு போட்டுக்குங்க. அவ்வளோதாங்க, நல்லா இந்த அளவுக்கு பிசைஞ்சிக்கணும். இப்போ தண்ணி கூடுதலாக ஆச்சுன்னா பயம் எதுவும் தேவையில்லைங்க. கொஞ்சம் கூடுதலாக ஆட்டை சேர்த்துக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு மாவு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் மாவு தொட்டுட்டு நம்ம திரட்டி எடுத்துக்க வேண்டியதாங்க. அவ்வளோதாங்க, நல்லா இந்த அளவுக்கு நம்ம திரட்டி எடுத்துக்கணும். அப்படியே இருக்கட்டுங்க. இப்போ தோசை தவா வந்து சூடு பண்ணி வச்சுருக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்த உடனே எண்ணெய் சேர்க்காதீங்க, நல்லா வேகட்டும். இப்போ திருப்பி போட்டுக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா ஒரு பக்கமும் மறுபக்கமும் நல்லா வெந்ததுக்கப்புறம் எண்ணெய் சேருங்க. இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, 2 பக்கமும் நல்லா வெந்தது நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, இதே மாதிரியே மீதி இருக்கிற மாவும் செஞ்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, இதுவும் கூட பார்த்திங்கன்னா நான் தக்காளி சட்னி கூட தான் நாங்கள் சாப்பிட போகிறோம். ஆனால் வந்து தயிர் கூட சாப்பிட்டிங்கன்னா நல்லா செம்மையாக இருக்கும். இல்லைன்னா அப்படியே வெறுமனே சாப்பிட்டா கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இதில் எல்லாமே சேர்த்துருக்குறோம், காரம் வெங்காயம் எல்லாமே சேர்த்துருக்குறோம். அப்படியே கூட சாப்பிட்லாம். அவ்வளோதாங்க, இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மண்வாசம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.